என் பேர் சுமங்கலிங்க. பேரில் மட்டும்தான். இந்த கோயிலில் தான் பூக்கடை போட்டிருக்கேன். 4 கோயிலில் 2 வேலை பெருகிறேன். தெரு மேலே பூ விற்று பொழைக்கிறேன். தாங்க என் பொண்ணு பேர் ராணி. காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. எவ்வளோ ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இருக்கான் பேர் இந்த சிவப்பு சட்டை. இவன் பேர் தான் வேலு. நான் கடை போட்டிருக்கேன். அதே கோயிலில் தான் இவனும் கடை போட்டிருக்கான். என் பொண்ணு என்னை பார்க்க வர போக இருக்க இவன் கரெக்ட் பண்ணிட்டான். இல்லை இவர் கரெக்ட். எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடை இருக்குது. அதை எப்படி தான் அடைக்க போகிறேன்னு தெரியல. கடவுள் ஏன்னா மேலேருந்து பொத்துன்னு போட்டால் தான் உண்டு. பணம் விழுன்னு பார்த்தா பகல் குடிகாரன் வந்து விழறான். வேலு ஒரு தடவை இந்த ஆளை பற்றி சொன்னான். ஐடியில் வேலை பார்க்குறான். மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு. புரோக்கர் மூலியமா என் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்துச்சு. பெரிய இடம். அவங்க வீட்டில் அவன் ஒரே பையன். எக்கச்சக்க சொத்து. அவன் யாரான்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்து கத்தாழ ஜூஸ்காரங்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறவன். நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா இல்லை அவள் ஆசைப்படி நடக்குமான்னு தெரியலையே. மச்சான் அப்பாடா. குரு வேற ஒரே புள்ள அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அதனால தான் இப்படி திணிட்டான். என் பையன் தான்ப்பா. ஒரு கல்யாணம் பண்ணால் எல்லாமே சரியாயிடுங்க. ஒரு நல்ல பொண்ணா பாரு. பார்த்துடலாம். வணக்கங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. சீர்சனம்லாம் ஒன்றுமே வேணாம். பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. பொண்ணு ஒரு வாரத்தை கேட்டுக்கம்மா. ஏங்க நம்ம முடிவு பண்ணுறது நல்ல நேரம் ஆயிடுச்சு. தட்டை மாற்றிக்கோங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். ஆள் இல்லாத போது ஏன்னா வீட்டுக்கு வந்தேன். இனிமேல் இந்த இடத்துல கடை இருக்கக்கூடாது. எடுத்துட்டு ஓடிடுற. இது ஒரு கடை. உமால போயிட்டு இப்போ வருவேன். கடையும் இருக்கக்கூடாது, நீயும் இருக்கக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா. எனக்கு பிடிக்கலம்மா. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் செத்துருவோம்மா. அக்கா அவசரப்படாதக்கா. பசங்க படிச்சுட்டு வேலைக்கு போகட்டும். நீயே ரோட்டில் நிற்கிற. அந்த சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு வா போகலாம். இனிமேல் நடக்கிறது நடக்கட்டும். மானம் மரியாதைனா என்ன தெரியுமாடி? நாயை புறம்போக்கு நாய்ங்களா இப்போ போல ரோட்டில் நிற்கிற நாயெல்லாம் கூப்பிட்டு போய் நடு வீட்டில் வச்சேன். என்ன சொல்லணும்? கல்யாணம் என்ன தெரியுமா? பணம்னா என்னன்னு தெரியுமா? திருட்டு நாய்ங்களா. தெரிஞ்சிருந்தா ஓடி வந்துருப்பீங்களா? என் பையன் கண்ணில் பற்றாதீங்க. பொண்ணே போடுவான். காலையெல்லாம் கழட்டி வச்சிட்டீங்களா இல்லையா? என்ன ஏண்டி விட்டு வந்தீங்க? பணம் இருந்தால் எவங்க கூட வேணாலும் போவீங்களா? என்னை மதிச்சிருந்தீங்கன்னா இப்படி வந்து ஒருத்தர் அசிங்கமாக பேசிட்டு போவானா? எல்லாம் ஒன்றால் தாயா. நீ என்னைக்கு உள்ளே வந்தியா அன்னைக்கே எல்லாம் நாசமாக போச்சு. என் பொண்ணவே அடிக்க வரியா? நீயும் வேணாம், நீ கட்டின தாலியும் வேணாம். இனிமேல் இந்த பக்கம் வந்துடாது. எல்லாம் விதிப்படி நடக்கும்.